ஹாய் கைஸ். 3 BHKங்கிற சின்ன டைட்டில். ஆனால் இந்த மூவியில் வர எமோஷன்ஸ் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அப்படியே திரை மூலமாக காட்டுவாங்க. சித்தார்த்து கம்பேக் சொல்லக்கூடிய இந்த படத்துக்கு என்ன ஹைலைட்ஸ், என்ன மைனஸ்க்கு இருந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னா சித்தார்த்தோட ஆக்டிங் தாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னாவே சித்தார்த் நல்லா நடிக்க தெரிஞ்ச ஆக்டர் தான். ஆனால் இந்த ரோல் பார்க்கும்போது நடிச்சார் சொன்னதை விட வாழ்ந்தாருன்னு தான் சொல்லணும். எல்லா சீன்ஸ்லேயும் அவர் காட்டுற எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே நான் தானே அந்த கேரக்டருங்கிற மாதிரி அவ்வளோ நல்லா கனெக்ட் ஆகும் அந்த கேரக்டரோட. அதே மாதிரி சரத்குமார் சாரும் சும்மா கிடையாது. அவர் சீனியர் ஆக்டருங்கிறது இந்த படத்தில் நல்லா ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ள அப்பா பையன்கிற பாண்டிங் பார்க்குற எல்லா ஆடியன்ஸையும் கண்டிப்பாக கண் கலங்க வைக்குங்கிறது சந்தேகமே இல்லைங்க. படத்தில் வர எமோஷன்ஸ் போர்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக ஒர்க்காக இருந்தது. ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியில் நடந்த விஷயங்கள்லாம் இந்த படத்தில் அப்படியே காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது இந்த படத்துக்குள்ளே கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் 2.5 மணி நேரம் படம் இருந்தாலுமே எங்கேயும் போரிங்கான சீனோ அன்வான்ட் சீனோ இல்லவே இல்லை. மற்ற பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படத்துக்கு ரொம்ப செட் ஆகிற மாதிரியே பண்ணியிருந்தாங்க. ஒரு நெகட்டிவ் பக்கம் வரும்போது எனக்கு பெருசாக நெகட்டிவ் தெரியல. தெரிஞ்ச நெகட்டிவ் என்னென்னா சில சீன்ஸ் கண்டிப்பாக போர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு பார்த்தாலே நல்ல படமாகவே இருக்கும். பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஸ்க்ரீன்லேருந்து என்கேஜ் பண்ணாத மாதிரி சீன்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் லென்த்தாகவே எடுத்திருக்காங்க. இது ரியாலிட்டி பேஸ் பண்ணி எடுத்த படங்கிறதுனால இதெல்லாம் மன்னிச்சு விட்டுருவாங்க. ஓவராலாகவே இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதில் இவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்னும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது நல்ல படம் பார்த்த ஃபீல் கொடுக்கும். ஓவராலாகவே இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா 3BHKங்கிற இந்த படம் வெறும் படம் மட்டும் இல்லை, நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் எதுக்காக நம்ம ஓடுறோங்கிறத இந்த படத்தில் முழுசாக சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஃபேமிலி பார்த்து டேக்காக எடுத்துக்கணுன்னால தான் இந்த மூவியை பார்க்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறேன். அண்ட் படத்தோட எண்டில் பெரிய நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்குங்கிற தெளிவு கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே கைஸ், நீங்கள் இந்த படம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹானஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். பை கைஸ்.